ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் கூட நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தது. முயற்சி செய்து வந்த ஒவ்வொருவருக்காயும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நேற்று கூட ஒரு வசனத்தை வாசித்தோம். அதை திரும்ப ஒரு முறை உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 4வது அதிகாரத்தில் 16வது வசனம், 17வது வசனம், 20 வரைக்கும் யாராவது ஒருவர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா, த புக் ஆஃப் லூக், சாப்டர் 4, 16 to 20. வெரி இம்பார்ட்டண்ட். ப்ளீஸ் எல்லோரும் உங்கள் பைபிள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று தினத்தில் சொன்ன ஒரு ரிமைண்டருக்காக திரும்ப நான் சொல்லுகிறேன். யாராவது ஒருவர் வாசிக்கிறீங்களா? ஆமென். இதில் ஒரு செகண்ட் சிஸ்டர், நம்ம ஜஸ்ட் ஒரு நினைப்பூட்டுதலுக்காக நான் சொல்லுகிறேன். அவர்கள் லூக்கா 4:16 வசனம்ல, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இந்த வசனம் யாரை பற்றி வசனம் கூறுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் வேதம் கூறுகிறது, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அது என்ன வரும்? இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷில் 16th verse. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கரெக்டாக அனுசரிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. வழக்கத்தின்படியே அவர் கடந்து வந்து அவருடைய ஊருக்கு அவர் என்ன பண்ணாராம்? ஓய்வு நாளை அனுசரித்தார். முதலாவதாக நான் சொல்லுகிறது, நீங்கள் தயவுசெய்து ஓய்வு நாளை அனுசரிக்கிறத யூ ஷுட் நாட் ஃபர்கெட். அதை மறந்துடாதீங்க. அது ஒரு முக்கியமான காரியம். அது ஆண்டவர் பல காரணங்கள் இருக்குது, பட் ஒரே காரணம் இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஒரு பிரேக் எடுக்காமல் அதை கரெக்டாக அவர் செய்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த வசனம் கூறுகிறது, வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எதை வாசிக்க அவர் எழுந்து நின்றார்? வேதத்தை வாசிக்க. வேதத்தை எப்படி வாசித்தாராம்? அவர் எழுந்து நின்று வாசித்தார். ஆமென். அவர் எழுதின வசனம் தான் அது. அவர் தான் ஆத்தர், அவர் தான் எல்லாமே. ஆனால் அவர் என்ன பண்ணாரா? எழுந்து நின்று அவர் வசனத்தை வாசித்தார். அப்போ எவ்வளவு கனத்தை அவர் அந்த வார்த்தைக்கு அவர் கொடுக்கிறார் என்பதை இதன் மூலியமாய் அவர் அந்த வார்த்தையை கனம் பண்ணலைன்னா அவர் எழுந்து நிற்க தேவையில்லை. அவர் எழுதின வார்த்தையை அவரே கனம் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஸோ அதில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நம்மளும் வாசிக்கும் பொழுது எழுந்து நின்றோ இல்லை ஒரு கனமாய் நம்ம செய்ய நம்ம முற்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. 17வது வசனம் கூறுகிறது, வாசிங்க தொடர்ந்து. போதும் பாருங்க. அவர் கையில் என்ன வச்சுருந்தாரு? வேத புஸ்தகத்தை, ஏசாயா சுருளை அவர் கையில் வச்சுருந்தார். அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அவர் ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காதா? எழுதினவருக்கு ஞாபகம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, வாட் டிட் ஹி டூ இன் இங்கிலீஷ்? வாசிங்க 17th verse. Amen, amen, hallelujah. ஸோ பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்தை நம்ம எப்பொழுதுமே எடுத்துகிட்டு வர முயற்சி செய்யணும். ஆமென். ஆல்வேஸ் ரிமெம்பர் வாட் ஜீசஸ் டெட். இயேசு என்ன செய்தார்னு பார்த்துட்டு நம்ம அதன்படி செய்தாலே போதும். நம்ம லைஃப்க்கு ஓரளவுக்கு செட் ஆகிடும். ஆமென். அவர் செஞ்சு காட்டினதை நம்ம செஞ்சாலே போதும். நம்ம ஓரளவுக்கு செட் ஆகி வந்துடலாம். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் உங்களுடைய தேவன் என்ன செய்திருக்கிறார், உங்களுடைய இரட்சகர் என்ன செய்திருக்கிறாரு, உங்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாய் வைத்துட்டு போயிருக்கிறாரு. when you can carry lot of things, why can you not carry the Bible? Hallelujah. எல்லாவற்றையும் தூக்கிட்டு வர முடியுது, but we cannot bring the Bible. We should always try. முயற்சி செய்யணும்.
கர்த்தர் அதை கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நேற்று ஒரு பகுதியை தியானித்தோம். அதனால் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விருப்பப்பட்டேன். ஆமென்.